Hi friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா காராமணி பொரியல் செய்யிறதுக்காக கட் பண்ணி வச்சிருக்கேங்க. முந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா chicken ரசம்லாம் செஞ்சிருந்தேன். சோ ரசம் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கு. அதனால ஒரு பொரியல் செஞ்சாக்க அந்த ரசமும் பொரியலும் வந்து தொட்டுக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம்ங்கிறதுக்காக சமைச்சிட்டு இருக்கேன். இது நான் ரீசன்ட்டா வாங்குன bergner kadai ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்ல குழியா இருக்குறதுனால குழம்பு பொரியல் இது போல ஐட்டம்லாம் செய்யிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால அடி எதுவும் பிடிக்கிறது இல்லங்க. எந்த ஒரு பொருள் சமைச்சாலும் ஒட்டாம சூப்பரா வருது. இப்போ நான் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெயும் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். எண்ணெய் வந்து பொங்கறதுக்கு காரணம் செக்கெண்ணெய் பயன்படுத்துறேங்க. செக்கெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் பொங்கும். இந்த எண்ணெய் பொங்குறது கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா அடங்கிடும். நம்ம வெங்காயம் காயெல்லாம் போட்டு வதக்கும்போது எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா பொங்குறது வந்து கம்மியாயிடும். செக்கெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் முடியிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து இது போல தாங்க பொங்கும். நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து செக்கெண்ணெய் தான் பயன்படுத்துவேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது மூணு எண்ணெயுமே வந்து பாத்தீங்கன்னா செக்குல வாங்கி தான் பயன்படுத்துவேன். கொஞ்சமா வெங்காயம் போட்டுருக்கேங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காராமணியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த காராமணி வந்து பாத்தீங்கன்னா நான் மிளகாய்த்தூள் போட்டு தாங்க செய்ய போறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் எதுவுமே கிள்ளி போடல. கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மிளகாய்த்தூளும் சேர்த்து தண்ணி ஊற்றி மூடி வச்சு சிம்ல வச்சு வேக வச்சா பொரியல் வந்து ரெடி ஆயிடும். ரொம்பவே சிம்பிளான பொரியல். ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த காராமணி பொரியல். நம்ம சேனலில் ஹோம் ஸ்வீட் ஹோம் கேம் ஃபன் கேம் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் அடுத்ததாக வந்து டூர் டெம்பிள் டூர் இது போல் நிறைய பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கனிஷ்காவோட பரதநாட்டியம் வீடியோஸ் அடுத்ததாக வந்து ப்ராடக்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ இது போல் நிறைய வீடியோஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுண்டிருச்சுன்னா பொரியல் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரச சாதம் வந்து கலரி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பொரியல் வச்சு லஞ்ச் வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா ரசம் இருக்கிற சமயங்களில் இது போல் பொரியல் செஞ்சு ரசத்தை வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணுவோம். தர்பூசணி பழம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சீசன். ஸோ அதனால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி பழம் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்றோங்க. ஸோ வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தாலே அவ்வளோ ஒரு தண்ணி தாக்கமாக இருக்குது. ஸோ இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் கட் பண்ணி சாப்பிட்றப்ப குழந்தைங்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஒரு பாதி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா கவுத்தி வச்சு நல்லா இது போல் குட்டி குட்டி பீஸாக நான் வந்து போட்டுருவேன். இன்னும் பாதி பழம் இருக்குது பாருங்கள். இது போல் நம்ம கட் பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து பழத்தை வந்து இந்த தடவை வந்து சாப்பிடுவாங்க. இது போல் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தனி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாதி பழம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டோம். மீதி பாதி பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேங்க. ஸோ இது போல் வைக்கிறப்ப நமக்கு வந்து பழம் வந்து கெட்டு போகாது. மதியம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டோங்க. அம்மா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம். எனக்கு பிடிச்ச வந்து சுண்டல் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி கடையில் விற்கும் பார்த்திங்களா அந்த சுண்டல் தான். இது வந்து பீச் ஓரங்கள்லாம் கூட கிடைக்கும். இது சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. அதனால இதை வந்து தம்பியை வாங்கிட்டு வந்து தர சொன்னேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த சுண்டலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை சமோசா இதெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்தது. இதை வந்து நம்மளே வீட்டில் கூட செய்யலாங்க. பார்த்தீங்கன்னா இது போல சுண்டல் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து நான் இதை வந்து வாங்கி சாப்பிட்டேன். இது போல் உங்களுக்கு சுண்டல் வடை இதெல்லாம் போட்டு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்றத பார்த்து கனிஷ்காவும் வந்து பார்த்திங்கன்னா அது போல் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணா. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கனிஷ்கா வந்து இதை சாப்பிட்றா. ஸோ அவளுக்குமே வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அவளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக சுண்டல் போட்டு சமோசா வடை இதெல்லாம் போட்டு அவளும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாள். தம்பியோட பர்த்டேக்கு வந்து தம்பி வந்து பார்த்திங்கன்னா பஃப்ஸு சாக்லேட் இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். அம்மா வீட்டுக்கு போயிட்டு முருங்கை மரத்தை காமிக்காமல் இருந்தால் எப்படி? அம்மா வீட்டில் முருங்கை மரத்தில் முருங்கைக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. இந்த முருங்கைக்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு தாங்காமல் நல்லா தரையிலே வந்து பார்த்திங்கன்னா படுத்துருச்சுங்க. அந்தளவுக்கு முருங்கைக்காய் இருக்குது. மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலையை விட முருங்கைக்காய் தான் அதிகமாக இருக்குது. இந்த முருங்கைக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தாங்க நிறைய வளரும். ஸோ வெயில் காலத்தில் மாங்காய் முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து நல்ல சீசன். ஸோ
அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லையும் இந்த மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். முருங்கைக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. வெயிட்டு தாங்காமல் வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரையிலே வந்து தொட்டுடுச்சுங்க. ஸோ இந்த காயெல்லாம் காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் மரத்தை வந்து வெட்டி விடணுங்க. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள் முருங்கைக்காய். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 காயிலிருந்து 100 காய் வரைக்கும் நாங்கள் கட் பண்ணுறோம். கட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வச்சு அம்மா வந்து விற்றுருவாங்க. ஸோ ஓட்லெலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து நிறைய வந்து காய்ச்சி தொங்கிட்டுருக்கு பாருங்கள். ஒரே ஒரு மரம், மருந்தடிக்காத மரம், நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கானிக்கான காய்கறிகள் எல்லாமே கொடுக்குது. ஸோ எங்கள் வீட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் இல்லாத வீடே கிடையாதுங்க. எல்லார் வீடுகள்லையும் முருங்கை மரம் வந்து கண்டிப்பாக வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த முருங்கைக்கீரை மட்டும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அரைக்கீரை, சிறுகீரை, மற்ற கீரைகள்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை, கிருத்திகை இது போல் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கூட விற்பாங்க. முருங்கைக்கீரை கிடைக்கிறது பெரிய விஷயம். அந்த முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை இப்போ பதப்படுத்தி பொடி பண்ணி மொரிங்கா பவுடர்னு சொல்லி விற்கிறாங்கங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவில் கூட கலந்து தோசையாக ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லது. முருங்கைக்காய் நிறைய இருக்கிறதுனால நானும் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எதெல்லாம் முற்றி இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். சாயங்காலம் 5 மணி போல் இந்த முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சா காலையில் வந்து கடையில் கொண்டு போய் விற்றுருவாங்க. ஸோ தம்பி வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பப்ஸு, கேக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டதுனால வயிறு ரொம்பவே ஃபில்லிங்காக இருந்துச்சு. அதனால் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் எதுவும் பெருசாக செய்யலைங்க. ப்ரெட்டும் முட்டையும் போட்டு ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.